என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 30வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். கண்களின் ஒளி என்று சொன்னால் பார்வை ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. எவ்வளோ தூரத்தில் இருக்கிற பொருளையும் துல்லியமாக கண்டுபிடிக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டு இருக்கிறாங்க, ஆனால் பாருங்கள் எங்கேயோ வருது பஸ், ஆனால் எவ்வளோ துல்லியமாக அந்த பஸ் நம்பரை சொல்கிறாங்க பாருங்கள். இதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசவில்லை. உங்கள் கண்கள் எவ்வளவு துல்லியமாய் பார்க்கிறது, எவ்வளவு பார்வைத்திறனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டவில்லை. வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். உன் கண் தெளிவாக இருந்தால் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் நம்ம பார்வை சுத்தமான பார்வையாக இருந்தால், தவறான காரியங்களை பார்க்குறவங்க சில பேருடைய கண்கள்லாம் கெட்டுப்போன கண்களாக இருக்கும். காம விகாரத்தை கொப்பளித்து கொண்டு இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவங்க பார்வையில் ஒரு அசுத்தம் கலந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட பார்வையை உடையவர்கள் பார்வைத்திறன் மிக நன்றாக இருந்தாலும் அவர்கள் குருட்டுத்தன்மையில் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை இருளடைந்த ஒரு வாழ்க்கையாய் காணப்படும். ஆனால் கண்கள் தெளிவாக இருக்கும் என்று சொன்னால், பரிசுத்தத்தை பிரதிபலிக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையே கண்களுக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கும் என்று சொன்னால், அப்படிப்பட்டவர்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சமாய் காணப்படுவார்கள். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது உன் கண்கள் பதிக்கப்பட்டிருக்கட்டும். பரிசுத்த பார்வையாய் நம்முடைய பார்வை காணப்படட்டும். கர்த்தர் நம் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.